அம்மா நியூயார்க்ல தேர்தல் நடந்தது, மேயர் தேர்தல். படிக்கணும்னு நினைச்சு படிக்கல, படிச்சியா? படிச்சேன். அது மேயர் வந்து என்னது ஜோரன் மம்தானின்னு பேரு அவருக்கு. ஜோரன் மம்தானி நியூயார்க்ல முதல் இஸ்லாமிய மேயரா வந்திருக்காரு. முதல் இஸ்லாமிய இளம் வயது. இதை விட இன்னொன்னு என்னன்னா, அவரோட அப்பா குஜராத்தி, அம்மா ஒடிசாக்காரவங்க. என்ன அது இதுக்கெல்லாம் மேல வந்து அவர் தன்னை வந்து ஒரு ஜனநாயக சோசியலிஸ்ட் அதுக்கு நிறைய பேர் ஆதரவு எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு எதிர்கட்சி இருக்காங்க இல்லையா, ட்ரம்ப் கட்சிக்காரங்க. அது ட்ரம்பே வந்து அவர் ஒரு கம்யூனிஸ்ட், நியூயார்க் நகரம் பெரிய நகரம், கம்யூனிஸ்ட் பிடிக்குள்ள போயிரும் அப்படின்னு எல்லாம் எதிர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதை விட என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கோ இல்ல எதிர்கட்சி ஆள்ற மாநிலங்களுக்கோ எப்படி நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அவர் பிரச்சாரத்திலேயே சொல்லிட்டு செஞ்சிருக்காரு. நம்ம ஆளுங்க சொல்லாம அதை செய்யறாங்க. அவர் வந்து சொல்லிட்டு நிதியை இப்பயே குறைச்சிருக்காங்களாமா, ஆனா நான் நிதி எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தும் மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது வந்து அங்க அது பெரிய பணக்காரர்கள் நகரமா தான் இருக்கு. அவங்களுக்கு இப்ப வந்து என்ன இது பண்ணுவாரு, நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதாவது இங்க வந்து ஓசி பஸ், ஓசி சோறு, உதவித்தொகை இதெல்லாம் வாங்க மாட்டோம்னு பெண்கள்கிட்ட உறுதிமொழி வாங்குறதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஆனா அவங்க ஊர்ல இவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. உணவு வந்து கல்வி இலவசம், உணவு வந்து மதிய உணவு திட்டம் மாதிரி கொண்டு வரேன், அந்த மாதிரி எல்லாம் வந்து வீடு வாடகை அதெல்லாம் ஒரு நிர்ணயம் பண்றேன். அதாவது அடித்தட்டு மக்கள், அங்கேயும் பணக்காரங்க ஏழை இருக்காங்க இல்லையா, நம்ம ஊர்ல வந்து பணக்காரன் ஏழை நடுத்தர வர்க்கம். அங்க வந்து ஒண்ணு பணக்காரனா ஏழையா நடுத்தர வர்க்கம்ன்றதே அங்க இல்லன்னு சொல்றாங்க. அவர் வந்து முழுக்க முழுக்க அடித்தட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களா அறிவிச்சு செஞ்சிருக்காரு. தமிழ்நாடு உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்கு. ஆனா அது தெரியாத என்ன சொல்றது, அது விடுங்க. நமக்கு வந்து ஒரு மக்கள் மேல அக்கறை உள்ள ஒரு மேயர் வந்திருக்கிற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். எனக்கெல்லாம் ஸ்டைபண்ட் இல்லைனாக்க நான் படிச்சிருக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் அப்படிதான் இப்பயும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. உதவித்தொகை எல்லாம் கிடைக்கிறதுனாலதான் உயர்கல்வியில சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. ஏன்னா நம்ம மத்தவங்களுக்கு உதாரணமா நல்லதுல இருக்கணும், இருக்கிறதுக்கு தொடர்ந்து நடைபெறதுக்கும் மக்கள் நம்மள தான் ஒத்துழைப்பா இருக்கணும். தமிழ்நாடு வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக பேசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எவ்வளவு பொருத்தமா இருப்பாரு. அப்ப இந்த மாதிரி வளர்ச்சி அடைந்த மாநிலத்தை பின்னுக்கு இழுக்கிறதுக்கு எவ்வளவு இது சூழ்ச்சிகள்லாம் நடக்குது. அதனால உழைக்கும் மக்களை நம்ம தான் விழிப்பா இருக்கணும். மக்கள் நினைச்சா மாத்திக்க முடியும் எந்த சூழ்ச்சியும். ஆமா, இங்க எடுபடாதானா இருந்தாலும் பார்ப்போம். நன்றி.